கணவன் மனைவி கல்யாணம் முடிச்ச புதுசுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க பார்த்தா தெரியும். அப்பா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. குழந்தைகள் பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனே குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, உங்க அப்பா தான் ஏன் மெயின், உங்க அப்பா சொல்லதான் நீங்க கேட்கணும், அப்பா தான் நம்மள காப்பாத்துவாரு அப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. குழந்தைகள்லாம் பெருசா வளர்ந்துரும். பெருசா வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த கணவன் தகப்பன் என்ன செய்வான்னா ஓய்வெடுத்துருவார். அப்புறம் மரியாதையே இருக்காது. தன் பிள்ளை சொல்லுவாங்க, ஏதாவது அப்பாட்ட ஏதாவது வேங்கணும்னா அப்பாட்ட கேட்கட்டவா அப்படின்னு சொல்லுவார். அம்மா சொல்லுவா, அவர்கிட்ட ஏன் கேட்கணும், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. அவளை ஒன்றும் கேட்காத. அப்படி சொல்லும் போது அந்த பிள்ளையுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மாவே அப்பாவை மதிக்கிறது இல்லை, நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படி சொல்லி மதிக்கிறது இல்லை. பிறகு அந்த மனைவி என்ன சொல்வான்னா, உங்களை கட்டிட்டு என்ன சுகம் கண்டேன், என் பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்க பார்த்தீங்களா, நீங்க பைசாக்கு கேட்டு 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 நொந்தே போனேன், அதனால அவன் எவ்வளவு சம்பாதிக்கான் அப்படின்னு ஒரு தரகுறைவாக தன்னுடைய மகனிடம் இருக்கும்போது பேசுறது தகப்பனுக்கு இது போல அவமானம் எதுவுமே இல்லை. அதனால தகப்பனுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய் என்பவள் தன் இரத்தத்தை பாலாக்கி உங்களுக்கு கொடுத்து வளர்த்தவள். அந்த இரத்தத்தை பாலாக்குவதற்கு தகப்பனுடைய சம்பாத்தியம் தாய்க்கு கொடுத்தா தான் அந்த இரத்தத்தை பாலாக்கி கொடுக்க முடியும். அதை யாருமே நம்ம நினைக்கிறது இல்லை. தகப்பன்மார்கள் பொறுத்தவர்களை பாசத்தை வெளிப்படையாக காட்ட முடியாதவர்கள். சிந்திக்கணும். உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு. சில பேர்கள் டிரைவரா இருப்பாங்க. இரவும் பகலுமாக வளர்த்து தன் பிள்ளையை வளர்க்க வேண்டும், தாயும் பிள்ளையும் மனைவி வளர்க்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலாமல் கண் விழித்து டிரைவிங் செய்து காப்பாற்றிருப்பாங்க. மூட்டை தூக்குவார், பலவிதமான வேலைகளை செய்து காப்பாற்ற அந்த தகப்பனுக்கு இறுதியில் மரியாதை இல்லை என்பது ரொம்ப வருத்தம். சில பையனெல்லாம் பார்த்தா கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க. தகப்பனை தகாத வார்த்தைகளை பேசுறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. என்றைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு இன்னைக்கு மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க, தகப்பன் என்பவன் பாசத்தை காட்ட தெரியாதவர். தாய் என்பவள் பாசத்தை காட்டுவாள். தகப்பன் என்பது பாசத்தை காட்ட தெரியாதவர். அவருக்கு பாசம் இருக்கும். இன்னைக்கு பண்டிகை காலங்கள்லாம் நீங்க பார்த்தா தெரியும். பண்டிகை காலங்கள்ல அந்த காலத்துல இன்னைக்கு 200 ரூபாய்க்கு சட்டை எடுத்துடலாம். அந்த காலத்துல சட்டை எடுக்கிறதுனால பெரிய விஷயம். தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ ஆடைகளை எடுத்து கொடுத்து தான் சட்டை போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். ஆனால் கூட அவர்களுக்கு எடுத்து கொடுத்தால், நான் எடுத்தா அவர் எடுக்க கொடுக்க முடியாது சொல்லி சட்டை போடாமல் பழைய சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கும் தகப்பன்மார்களை நாம் ரொம்ப பேரை பார்த்திருக்கோம். தயவு செய்து இதற்கு காரணம் மனைவிதான், தாய் தான். தாய் என்பவள் இறுதி வரை தன் கணவனுக்கு மரியாதை கொடுத்தால் தன் பிள்ளையும் கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மாணவிகளே, மாணவர்களே, நீங்களெல்லாம் கண்டிப்பாக தாய் தந்தையே தகப்பனுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது